விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு இனிய போகி பெருநாள் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த ஜனவரி 2026 கிட்டத்தட்ட 5 கிரகங்களுடைய பயிற்சி தாங்க பெருசாக வரக்கூடிய அமைப்பு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சந்திரன் 2 நாளைக்கு ஒரு தடவை மாறிடுவார். சந்திரன் இயல்பாகவே மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய பிளானட். சுக்ரன் 13ஆம் தேதி 2026 ஜனவரியில் அப்படியே தனுசு வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கும், சூரியன் 14ஆம் தேதி தனுசு வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கும், செவ்வாய் 16ஆம் தேதி தனுசு வீட்டிலிருந்து உச்சநிலை அமைப்புகளில் மகர வீட்டுக்கும், புதன் தனுசு வீட்டிலிருந்து அப்படியே மகர வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்களுடைய பயிற்சி. இந்த மொத்த கிரக பயிற்சிகளும் எந்த மாதிரியான தாக்கங்களை அவரவர் ராசிக்கு கொடுக்க போகுதுன்றதை பார்க்கும்பொழுது, கும்பராசிக்காரங்களுக்கு ராசியை குரு மெதுவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றது தாங்க உண்மை. ராசியை குரு பார்த்தாலே எல்லா விதமான அமைப்புகளில் தேக்க நிலை இருந்து வந்த நிலைகள் அப்படியே மாறக்கூடிய அமைப்பு. ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கான அச்சாரம் இடக்கூடிய தன்மைன்னு சொல்லுவேன். என்ன இருந்தாலும் 11ஆம் பாவகம் வலுத்திருக்கு. பகுதியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாயோடைய இணைவுன்னு சொல்லிட்டு இந்த மாதத்தில் ஏதோ ஒரு வாழ்க்கை அமைப்புகளுக்கு நல்ல ஒரு அச்சாரம் இடக்கூடிய அமைப்பு, வீட்டில் கூட்டிட்டு போய் காட்டக்கூடிய அமைப்பு, இல்லை திருமணத்துக்கு தட்டு மாற்றிக்கிறவங்க நிச்சயதார்த்தன்ற மாதிரியான இனிய செலவுகளோ, சிலருக்கு தங்கம் நகை வாங்கக்கூடிய அமைப்பு திருமணத்துக்கானன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. இன்னும் சிலர் ஆன்மீகம் மாதிரியான அமைப்புகளை பண்ணாலும் கூட இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்த ஏதோ ஒரு விஷயம் 3-4 மாசமா எய்ம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, இந்த மாசத்துல வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான உங்களுக்கு நீங்க செலவு செய்யக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். என்ன இருந்தாலும் சுகஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துல இருக்காரு. வீடுக்காக ஒரு பொருள் வாங்கினங்க, வாகனத்துக்காக ஒரு விஷயம் வாங்கினங்க, தாய்க்காக ஒரு விஷயம் வாங்கினங்க, மனைவிக்காக ஒரு விஷயம் வாங்கினங்க அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணுங்க, ஆனா மனசுக்கு திருப்தியா இருக்குங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்ல இந்த மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பெண் சார்ந்த உறவுகளுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு வாரம்னு சொல்வேன். இந்த வாரம் நானே பெண் தாங்க, அப்ப நான் என்னங்க உங்களுக்கு செலவு செய்துக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவேன். ஒரு ட்ரெஸ்ஸிங், ஒரு ஷாப்பிங் போனேன், இவ்வளோ நாளாக ஷாப்பிங் போகல, கையில் பணமே இல்லை, இந்த மாதம் கொஞ்சம் பணம் கிடச்சிச்சிங்க, ஒரு ஷாப்பிங் போனேன், எனக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டேன், என்ன வளர்த்து எனக்கான சில சம்பவங்கள், எனக்காக சில செலவுகளை செஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை செய்வீங்க. உங்களை அழகுபடுத்திக்கக்கூடிய தன்மைகளை செய்வீங்க. மனம் டல்லாக இருந்த நிலையெல்லாம் மாறி இப்போ குடும்பம் அமைய போது, நமக்கு ஒரு வாழ்க்கை அமைய போது, வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றிக்கலான்ற மாதிரியான விஷயம் இருக்கும். வேலை அமைப்புகளில் பிரச்சனை இருந்து வந்த கும்பராசிக்காரங்களுக்கு வேலை செய்யலாமா, தொழில் செய்யலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை பேசாமல் இருக்கலாமா அப்படின்ற மாதிரியான எந்த இடத்துல வருமானம் வரப்போகுதுன்ற விஷயங்கள் உங்களுக்கு அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு மாதம் இந்த ஜனவரி 2026 வயதுக்கு ஏற்ற மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு. உண்மையிலேயே நோய் அமைப்புகள் இருந்து வந்த கும்பராசிக்காரங்களுக்கு கூட இந்த ஜனவரி 2026 படிப்படியாக நோய் கட்டுக்குள்ள வரக்கூடிய அமைப்பு, உங்களுக்கே மருத்துவம் பலிக்கக்கூடிய அமைப்புகள். அங்க ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர்கிட்ட போய் மருந்து எடுத்தா சரியா போச்சு, இவர்கிட்ட எடுத்தா சரியா போச்சுன்ற மாதிரியான பல வருஷமா இப்படி ஒரு பிரச்சனை இருந்ததுங்க, அப்படி ஒரு பிரச்சனை இருந்ததுங்க, நோய் இருந்ததுங்க, கடன் இருந்ததுங்கன்னு சொல்லி வந்த நிலை இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக தீர ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் கும்பராசிக்காரங்களுக்கு. ஒட்டுமொத்தமா 7.5 சனியினுடைய தாக்க அமைப்பு முடிஞ்சிருச்சு. ராசியில ராகு இருந்தாலும் குருவின் பார்வையில தான் இருக்காரு. 12ஆம் பாவகத்துல சுக்கிரன் வேற செவ்வாயோட இணைந்து மங்கள யோகத்தில் இருக்காரு. இது அத்தனையும் இந்த மாதத்துல நல்ல இனிய நிகழ்வுகளையும், அடுத்தடுத்த வாழ்க்கை அமைப்புகள்ல மாற்றத்துக்கான நல்ல தன்மையும், வயதுக்கேற்ற மாதிரியான நன்மைகளையும் கிடைச்சே தீர வேண்டிய ஒரு காலகட்டமாக ஆண், பெண், குழந்தை, பெரியவர், வயதானவர் அத்தனை பேருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி 2026 சகல தரப்பு கும்பராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்ங்க.